எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆஃப் பீயிங் சிக்மா. சிக்மா மேலா இருக்கலாம், சிக்மா ஃபீமேலா இருக்கலாம். இந்த லெவல் அவங்க அடையறதுக்காகவும், ஒரு ஹை வேல்யூ மென்னாவும், ஹை வேல்யூ வுமனாவும் தங்கள தாங்களே மாத்திக்கிறதுக்காகவும், இந்த மாரி மனிதர்கள் குடுக்குற விலை சாதாரணமான விலை கிடையவே கிடையாது. பொதுவா நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்க போறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவு பேரம் பேசி கம்மியா வாங்கிரலாம். ஆப்போசிட்ல இருக்கிற செல்லர் வந்து என்னதான் வந்து ஒரு ரேட் சொன்னாலுமே கூட சரி, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பேரம் பேசி வாங்குறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு சீப்பா வாங்குறோமோ, அது நம்மளுக்குள்ள இருக்கிற கான்ஃபிடன்ஸ் அதிகப்படுத்திரும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பாத்தியா இந்த பொருள எவ்வளவு சீப்பா நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லப்படுற பெருமை நம்மளுக்குள்ள அதிகமா இருந்துட்டே இருக்கும். ஆனா ஆப்போசிட்ல நமக்கு தெரியாத ஒரு விஷயமும் போயிட்டே தான் இருக்கும். அந்த செல்லர் வந்து அந்த பொருளோட நார்மலா ரேட்ட விட அதிகமா சொல்லி அந்த நார்மலான ரேட்டுக்கு நம்மள இறக்க வச்சு கூட வாங்கி வச்சிருக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு பொருள வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ப்ராப்பரா பேரம் பேசி வாங்குறதுல இம்பார்ட்டன்ஸ் காட்டுறோமோ, அதே மாரி நம்மளுமே ஒரு ப்ராடக்ட்டா திங்க் பண்ணி ஒரு ஒரு இடத்துல நம்மள நாமே செல் பண்றதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் காமிச்சுக்கிட்டே இருப்போம். அதுல வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து உண்மையிலே நம்மளுடைய ப்ராடக்ட் அதாவது நமக்கு ஏத்த விலைய குடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியாமலே சில பேர் வாங்கிட்டு இருப்பாங்க. என்னப்பா நம்மள வந்து ஒரு மனிதர்கள வந்து நீ பொருளோட கம்பேர் பண்ற, ஒரு ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ற அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நம்மளும் ஒரு ப்ராடக்ட் தான். நம்ம மேல ஒரு பிரைஸ் டாக் இருந்துட்டே இருக்கும். அந்த பிரைஸ் டாக் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கிற மரியாதை தான். நமக்கு கிடைக்கிற நம்மளுக்குள்ள இருக்கிற திறமைக்கு கிடைக்கிற மரியாதை தான். இப்போ உங்களுக்கான திறமைக்கு ஒரு மரியாதை கிடைக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க நீங்க செல் பண்ணி தான் ஆகணும். ஒரு பெர்சன நீங்க மேரேஜ் பண்ண போறீங்கன்னா, அந்த அவங்க வீட்ல இருக்கிற பீப்பிள்க்கு நீங்க நம்பிக்கை குடுக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அங்கேயும் நீங்க உங்கள செல் பண்ணியே தான் ஆகணும். அதே மாரி ஒரு இடத்துல நீங்க ஏதோ ஒரு விஷயத்த போய் ப்ரூவ் பண்ண போறீங்க, உங்க திறமைய காட்டுறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அங்கேயும் நீங்க உங்கள செல் பண்ணியே ஆகணும். அப்போ நம்மளும் இங்க வந்து ஒரு செல்லர் மாரி தான். நம்மள வந்து சீப்பான ரேட்டுக்கு நம்ம விக்க போறோமா? இல்ல அதிகமான ரேட்டுக்கு விக்க போறோமா? இல்ல லக்ஸூரியான ப்ராடக்ட்டா நம்மளாமே மாத்திக்க போறோமா? அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், நமக்கு கிடைக்கிற மரியாதைய பேஸ் பண்ணி தான் இருக்கு. அந்த மரியாதை தான் நம்ம மேல ஒட்டியிருக்கிற பிரைஸ் டாக். நம்ம எல்லாருக்குமே இங்க பிரைஸ் டாக் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறதுதான் உண்மையான விஷயம். இந்த விஷயத்த தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் சிக்மா பீப்பிள் அவங்கள அவங்களே வந்து ஒரு லக்ஸூரியான ப்ராடக்ட்டா மாத்தி வச்சிருக்காங்க. அந்த விலைய வந்து அவங்க மேல ஒட்ட வச்சிருக்காங்க. அதுக்கான ரெஸ்பெக்டையும் அவங்க வாங்கிக்கிறாங்க. உனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நம்பிக்கை உனக்கு இருந்ததுன்னா, ஒரு போர தான் உன்னால ஈஸியா ஜெயிக்க முடியும். ஆனா 1000 பேருக்கு முன்னாடி நீ நிக்கிறன்ற தைரியம் உனக்கு இருந்ததுன்னா, உலகத்தையே நீ ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஜிஎஃப்ல ஒரு டயலாக் வரும். அதுக்கான மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, செல்ஃப் ரிலையன்ஸ் தான் இங்க இம்பார்ட்டன்ட். மத்தவங்கள சார்ந்து இருக்கக்கூடாது. 1000 பேர் பின்னாடி இருக்காங்கன்ற தைரியம் இன்னைக்கு இருந்ததுன்னா, அந்த 1000 பேர் நாளைக்கு வேற ஒருத்தர் பின்னாடி கூட நிப்பாங்க. ஆனா உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கும்போது மட்டும் தான், அந்த 1000 பேர கூட உங்களால வழிநடத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் செல்ஃப் ரிலையன்ஸ். இத தான் சிக்மா பீப்பிள் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரூட் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஃபேண்டஸியா இருக்கு. கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. நம்மளும் ஒரு சிக்மா பீப்பிளா மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஹை வேல்யூ மென்னாவும், ஹை வேல்யூ வுமனாவும் மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுற ஆசைகள் இங்க நெறைய பேருக்கு இருந்தாலும், இந்த ஒரு லெவல்ல அவங்க போறதுக்கு இதுக்கு பின்னாடி அவங்களோட ஸ்ட்ரகிள்ன்னு சொல்லலாம். அதுக்கான அவங்க குடுக்குற விலைன்னு சொல்லலாம். சாதாரணமா இருந்ததே கிடையாது. பொதுவா நம்ம எல்லாருக்குள்ளயுமே வந்து ஒரு ஆரா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கும். நெறைய இடத்துல இந்த வார்த்தைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஆரா, ஒரு பாசிட்டிவ் ஆரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆரானா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபீலிங்ஸ்க்கு ஏத்தா மாரியும், நம்மளோட சிந்தனைக்கு ஏத்தா மாரியும் நம்ம போற இடத்துல வந்து ஒரு வைப் கிரியேட் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம சில நேரத்துல சில பேரோட வீட்டுக்கு போயிருப்போம். வீடு ரொம்ப கிளீனா, பெர்ஃபெக்ட்டா இருந்துட்டு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போம்போதே நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அதுக்கான காரணம் அந்த வீடு கிளீனா இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மனிதர்களோட எண்ணமும் கிளீனா இருக்கிறதுனால தான். அதே மாரி நம்ம வீட்டுக்கு சில பேர் வந்திருப்பாங்க. சில பேர் வரும்போது நமக்கே தெரியாம ஒரு மாரி நெகட்டிவா ஃபீலிங் இருக்கும். சில பேர் வரும்போது ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அதுக்கான காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணமும், ஃபீலிங்கும் அவங்கள சுத்தி ஒரு வைப் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். அந்த வைப்ப கிளீனா வச்சுக்கிறதுக்காக நெறைய விலை குடுத்து ஒரு லெவல்ல இருக்கிற பீப்பிள் தான் சிக்மா பீப்பிள். அதுக்கு அவங்க குடுக்குற விலை என்ன அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் டீட்டெயிலா இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் விலை என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பனிஷ்டு ஃபார் பீயிங் ஹானஸ்ட் அண்ட் ட்ரூத்ஃபுல்னஸ். உண்மையா இருக்கிறதுக்காகவும், நேர்மையா இருக்கிறதுக்காகவும் பனிஷ்மென்ட்ட அனுபவிக்க கூட தயாரா இருக்க பீப்பிள் தான் சிக்மா பீப்பிள். இதுதான் அவங்க குடுக்குற ஒரு முக்கியமான விலையா இருந்துட்டு இருக்கும். அது எப்படி இப்போ உண்மையா இருக்கிறதுக்காக பனிஷ் பண்ணப்படுவாங்க அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இந்த உலகம் ஒரு ரூல் வச்சுக்கிட்டே இருக்கும். அது என்ன ரூல் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இங்க என்ன கேட்கணுமோ அதுதான் நீ சொல்லணும். நீ சொல்றத இங்க கேட்காத அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரூல வச்சுக்கிட்டு இருக்கும். நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மத்தவங்க காதுல என்ன வேணுமோ அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கணும். அது பொய்யா இருந்தாலுமே அது சொன்னா மட்டும் தான் நம்மளால இங்க ஈஸியா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டாக்டிக்ஸ் இங்க நெறைய பேர் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஆனா சிக்மா பீப்பிள பொறுத்தவரைக்கும் உண்மையாவும், நேர்மையாவும் இருந்துட்டு போயிரலாம். மத்தவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நம்ம பொய் சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பொய் சொல்றதே நம்மளோட இயல்பா மாறிடும் அப்படின்றதுக்காக நம்மள நாம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா போதும். உண்மையா இருந்துட்டு இந்த வேணான்னு கூட விட்டுட்டு போயிடலாம். ஏன்னா உண்மைய சொல்லி இப்ப நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்றோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதே கூட நம்ம உண்மையா சொல்றதுனால நாளைக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்குன்றதுனால, ஹானஸ்ட்டாவும் உண்மையாவும் இருந்துட்டு இருப்பாங்க.
இதனால இந்த உலகம் என்ன யோசிக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காங்க, எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க, இவங்க ரொம்ப திமிரு பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லப்படுற பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டே இருக்கும். ஆனா சிக்மா பீப்புளோட ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது மட்டும் தான் தெரியும், இதுக்கு பின்னாடி இவங்க மிகப்பெரிய ஒரு சொத்தையே சேர்த்து வச்சிருப்பாங்க, மிகப்பெரிய ஒரு செல்வத்தையே சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த செல்வம் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா தைரியம், கரேஜ் அப்படின்னு சொல்லப்படுற செல்வம் தான் அது. என்ன காரணம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, நீங்க பணம், பேர், புகழ் எது வச்சிருந்தாலுமே கூட சரி, தைரியம் மட்டும் உங்ககிட்ட இல்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க எதுவுமே இல்லாத ஆள் தான். ஆனா தைரியம் உங்ககிட்ட இருந்து அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்லனாலும் எல்லாத்தையுமே உங்களால உருவாக்க முடியும். ஜவஹர்லால் நேரு அவர்கள ஒரு இன்டர்வியூவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. ஒரு மனிதன் தைரியமா வாழ்றதுக்காகவும், பயத்த வந்து கொல்றதுக்காகவும் அவன் என்ன செய்யணும் அப்படின்ற மாரி கேட்கும்போது, ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்ன பதில் வந்து இளைஞர்களுக்கு மத்தியில வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அது என்ன பதில் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு மனிதன் மறைச்சு ஏதாவது விஷயத்த செஞ்சுகிட்டு இருக்கான். இல்ல வந்து ஒளிச்சு மத்தவங்களுக்கு தெரியாம செய்றான் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த கை விட்டுட்டா போதும். பொய் சொல்றத கைவிட்டுட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள ஒரு தைரியம் உருவாகிடும். பெரிய அளவுல தைரியம் உருவாகலனா கூட, பயத்த கொன்னுடும். அவன் பயப்படாம இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த சொல்றாரு. இந்த ஒரு ரீசன்னால தான் யார் என்ன சொன்னாலுமே பரவால்ல. உலகம் எங்கள பனிஷ் பண்றதா நெனச்சாலுமே கூட பரவால்ல. ஹானஸ்ட்டாவும், ட்ரூத்ஃபுல்லாவும் இருந்துட்டு போயிடுறோம். மத்தவங்க காதுல கேட்கறதுக்காக, தோரணைக்காக பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லன்னு நெனைக்கிறனால, இந்த ஒரு விலைய அவங்க குடுத்துட்டே இருப்பாங்க சிக்மா பீப்பிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, த பெயின் ஆஃப் அவுட்க்ரோயிங் த பீப்பிள் ஹூ யூ லவ் மோஸ்ட். நம்மள சுத்தி நம்ம நெறைய பேர நேசிச்சுட்டு இருப்போம். நம்ம ரிலேஷன்ஸா இருக்கலாம், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், கொலீக்ஸா இருக்கலாம். ஏதோ ஒரு கட்டத்துல வந்து அவங்க அவங்க நம்மள வெறுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படவும் இங்க வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. அதுவும் சிக்மா கேட்டகரில இருக்கிற மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம். இவங்களுக்கு இது அதிகமா நடக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவுட் க்ரோயிங் பண்றது தான். பொதுவா வந்து ஒரே லெவல்ல இருக்கிற பீப்பிள் ஒண்ணா இருந்துட்டே இருப்பாங்க. அதுல யாராவது ஒரு பீப்பிள் கொஞ்சம் டெவலப் ஆகி போயிட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பீப்பிள் அவங்கள விட்டு விலகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இது வந்து சிக்மா பீப்பிளுக்கு அதிகமா நடந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்கன்றது தான் உண்மையான விஷயம். பொதுவா சிக்மா பீப்பிள பொறுத்தவரைக்கும் சுத்தி இருக்கிற பீப்பிளுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்களோட குரோத்ல எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்களோ, அத விட அதிகமா செல்ஃப் குரோத்க்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாரி குடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்கா நெறைய நண்பர்கள அவங்க இழந்துருவாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க பேசி சிரிச்ச நண்பர்கள் கிட்ட அவங்களால பழைய மாரி பேசி சிரிக்கவும் முடியாது. ஏன்னா, இவங்க எவால்வ் ஆயிட்டே போயிட்டு இருப்பாங்க. அவங்க கூட இருக்க பீப்பிள் அந்த அளவு வளர முடியல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா விலகவும் வாய்ப்பு இருக்கு. உண்மையான நண்பர்கள வந்து 2 சூழ்நிலையில ஒரு மனிதர் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. முதல் சூழ்நிலை நீங்க வீழ்ச்சி அடையறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உண்மையான நண்பனா இருந்தா கூட இருப்பாரு. இல்ல உங்கள விட்டு போயிடுவாரு. அதே சமயத்துல நீங்க எழுச்சி அடையறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உண்மையான நண்பரா இருந்தாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க கூட அதுக்கு கை தட்டுவாங்க. போலியா இருந்தாங்கன்னா, உங்களோட வெற்றிக்கு கை தட்டாம போவாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ உண்மையான நண்பர்கள வந்து உங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத அவங்கள வந்து வைரம் மாரி பார்த்துக்கணும்ன்றது தான் உண்மையான விஷயம். அததான் சிக்மா பீப்பிள் பண்ணுவாங்க. ஏன்னா வைரங்கள் வந்து நெறைய இருக்காது. அங்கங்க தான் இருக்கும். அத தேடி கண்டுபிடிக்கணும். அந்த மாரி தேடி கண்டுபிடிச்சு குவாலிட்டியான நண்பர்கள மட்டும் வச்சிருக்கிறதுனால, அதிகமான ஃப்ரெண்ட்ஸ இழக்கிறதுக்கான வாய்ப்பு சிக்மா பீப்பிள் கிட்ட இருக்கிறதுனால, இதையும் வந்து ஒரு விலையா குடுப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃப் சீயிங் த மீடியோக்கர் சக்சஸ். இந்த மீடியோக்கர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து தகுதி இல்லாத மனிதர்கள் சில நேரத்துல வந்து தகுதிக்கு மீறி சக்சஸ் அடைஞ்சுட்டே இருப்பாங்க. அத பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நம்மளால சக்சஸ் அடைய முடியல அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் சிக்மா பீப்பிள் கிட்ட சம்டைம்ஸ் வர ஆரம்பிக்கும். டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து பாடகர் விஜயோடைய ஒரு கவிதைகள படிச்சு பாராட்டிட்டு இருக்கும்போது, ஒரு கவிதை சொன்னாரு. அது என்ன கவிதை அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "காற்றடிக்கும்போது காகிதமும் பறக்கும், கழுகும் பறக்கும். காற்று நின்னப்புறம் தான் தெரியும் எது காகிதம், எது கழுகு" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதே மாரி லக்ல சில பேர் டக்குனு மேல போயிடுவாங்க. சில பேர் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு மேல வருவாங்க. அது வந்து காத்தடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த காத்து நிக்கும்போது தான் தெரியும் யாரு உழைச்சு கன்டென்ட்டோட மேல போனவங்க, யாரு சும்மா வந்து பவுலா காமிச்சு மேல போனவங்கன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல சிக்மா பீப்பிள் சில நேரங்கள்ல எவ்ளோ கஷ்டப்பட்டு குவைட்டா உழைச்சிட்டு இருந்தாலும், அவங்களுக்கான ரெகக்னைசேஷன் சில இடத்துல கிடைக்காம போம்போது, உழைக்காம இந்த பவுலா காமிச்சு மேல போறவங்கள பார்த்து சில நேரத்துல ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படும் அவங்களுக்கு. அந்த மாரியான விலையும் அவங்க குடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிளுக்கு இன்னொரு ஒரு ஃபார்முலாவும் தெரியும். பேஷன்ஸ். பொறுமை அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்து மூலியமா அவங்க ஜெயிக்கவும் செய்வாங்க. ஏன்னா காத்து நிக்கும்போது எது கழுகு, எது காகிதம்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிரும். அதனால அது மூலியமா அவங்க ஜெயிச்சாலும் சில இடங்கள்ல வந்து காத்தடிக்கிற நேரத்துல பறக்கிற காகிதத்த பார்த்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுற அந்த விலையும் சிக்மா பீப்பிள் குடுத்துட்டு தான் இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சம்டைம்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஆல்சோ எ கர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க.
பொதுவா ரொம்ப யோசிக்காத. அப்படியே ஃப்ளோல போயிடு. வாழ்க்கை எப்படி கூட்டிட்டு போகுதோ அதே மாரி போயிடு. சுத்தி இருக்க பீப்பிள் என்ன யோசிக்கிறாங்கன்னு பார்க்காத. எப்படி பேசுறான்னு கேட்காத. அதுதான் உனக்கு சேஃப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரூல் இந்த உலகம் வச்சிருந்தாலும், இன்டெலிஜென்ட் பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய என்விரான்மென்ட் அவங்க எங்க போறாங்களோ, அந்த இடத்துல அந்த என்விரான்மென்ட் வந்து எப்படி இருக்கு? சுத்தி இருக்கிற மனிதர்கள் எப்படி பேசுறாங்க? அவங்க பேசுற தோரணை எப்படி இருக்குன்னு சொல்லப்படுற விஷயத்த அலசி ஆராய்ஞ்சுகிட்டே இருப்பாங்க. டாட்ஸ கனெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இத பார்க்குற நார்மல் பீப்பிள் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப யோசிச்சா யார் கூடயுமே பழக முடியாது. ரொம்ப இது பண்ணினா யார் கூடயுமே சேர முடியாதுன்னு சொல்லிட்டு, அவங்க அத பத்தி யோசிக்காம பிரெயின ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஸ்மால் பிளஷர்ஸ் நோக்கி போக ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா சிக்மா பீப்பிள் எப்பயுமே வந்து இந்த மாரி திங்க் பண்ணிட்டே இருக்கிறதுனால, அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்டெலிஜென்ட் வந்து மத்தவங்க பீப்பிள் கண்ணுக்கு வந்து, "நீ உன்னால ஜாலியாலாம் இருக்க முடியாது. இந்த அளவுலாம் யோசிச்சீன்னா, யாரையும் கண்டுக்காத. நீ பாட்டு ஜாலியா இருன்னு" சொல்லிட்டு அந்த மாரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரியான வார்த்தைகள சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனா சிக்மா பீப்பிள் இன்டெலிஜென்ட்டா இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடியன்ஸ் வந்து விஜய் சார் சொன்ன மாரி தான். இப்ப வந்து ஒரு ஆறு போகுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த ஆற வந்து வணங்குறவங்களும் இருப்பாங்க, வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க. அதுல கல்லெறிஞ்சு விளையாடுறவங்களும் இருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அதே மாரி சிக்மா பீப்பிள பொறுத்தவரைக்கும் ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா, அவங்கள வரவேற்கிறது யாரு? வணங்குறது யாரு? அவங்க மேல கல்லெறிய நினைக்கிறது யாரு? அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த கிளாரிட்டியா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இத்தன விஷயங்கள இன்டெலிஜென்ட்டா யோசிக்கிறாங்க. அதெல்லாம் இத யோசிக்க வேணாம். அப்படியே போய் மிங்கில் ஆகலாம்னு சொல்லிட்டு மிங்கில் ஆவாம இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். ஏன்னா நம்ம லைஃப்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த அப்லயும், டவுன்லயும் நம்ம ஒரே மாரி போணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மள சுத்தி யார் நம்ம கூட சப்போர்ட்டா இருக்காங்க. நம்ம கூட அன்சப்போர்ட்டா நம்மள வந்து கால வார தயாரா இருக்கான்னு சொல்லப்படுற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்டெலிஜென்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க. சில நேரங்கள்ல இது கூட உனக்கு ஒரு கர்ஸ் தான்ப்பா. ஏன்பா இவ்ளோ இன்டெலிஜென்ட்டா இருந்து எங்கள தொல்ல பண்றன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க பீப்பிள் கிட்ட நெறைய பேச்சுக்களும் வாங்க வேண்டியது இருக்கும். இந்த வேலையும் சிக்மா பீப்பிள் குடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பீயிங் லோன் வுல்ஃப் இன் அ பேக்டு வேர்ல்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். தனிமையா இருப்பாங்க. தனிமை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு ஒரு சிலருக்கு சாபமா மாறும். ஒரு சில பேருக்கு வரமா மாறும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா சில வரங்கள் கூட சில பேருக்கு சாபமா மாறிடும். சில சாபங்கள் கூட சில பேருக்கு வரங்களா மாறிடும். என்னப்பா வந்து எதுகே முனியா பேசுற அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, ஏன்னா வந்து இப்போ தனிமை அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த எல்லாராலயுமே கையாள முடியாது. எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே சோசியல் அனிமல்ஸ் தான். எல்லாருக்குமே வந்து சொசைட்டில எல்லாருக்குமே ஒண்ணா இருக்கணும். எல்லா மக்கள் கூட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லப்படுற ஆசை இருந்துட்டே இருக்கும். ஆனா, தனிமை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தனிமையில ஒரு பெர்சன் அவங்கள அவங்களே தெரிஞ்சுக்கும்போது மட்டும் தான், சோசியலா சொசைட்டிக்குள்ள இருக்கும்போது, மக்கள் கூட இருக்கும்போது ஒரு மனிதர் எப்படி பிஹேவ் பண்ணணும், தனிமையில இருக்கும்போது ஒரு பெர்சன் அவர் எப்படி வச்சுக்கணும்னு சொல்லப்பட்ட கிளாரிட்டி தெரியும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து ஹேண்டில் பண்றாங்க. ஏன்னா தனிமைய ஹேண்டில் பண்றதுன்னு சாதாரணமான விஷயம் கிடையாது. சிக்மா பீப்பிள் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க அத. அதுக்கான காரணம் தனிமையிலயும் அவங்க கம்ப்ளீட்டடா ஃபீல் பண்றதுதான்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால வந்து மத்த பீப்பிள் கண் பார்வையில வந்து தனிமையா இருக்காங்க, ரொம்ப ஒதுங்கி இருக்காங்கன்றது தோணும். ஆனா, அவங்களுக்கு வந்து தனிமையிலயும் எப்படி இருக்கணுன்ற ஒரு அந்த நாலேட்ஜ் இருக்கும். சோசியல்லயும் வந்து அவங்களுக்கான மரியாதைய எப்படி கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நாலேட்ஜும் அவங்க அந்த தனிமையில வளர்த்துக்கிறாங்கன்றது தான் உண்மையான விஷயம். இதுவும் அவங்க குடுக்குற ஒரு விலை. தனிமையும் அவங்க குடுக்குற ஒரு விலை தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது எப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ வந்து நான் வீடியோட ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி நம்ம ஒரு ஒரு பொருளோட வேல்யூவ பார்க்குறோம். அந்த பொருளோட வேல்யூவ பேஸ் பண்ணி தான் நம்ம வாங்க நினைப்போம். ஓகே இந்த பொருள் இவ்வளோ வேல்யூவா இருக்கு. அத பேரம் பேசி வாங்குறோமோ, இல்ல அந்த பொருளுக்கான விலைய குடுத்து வாங்குறோமோ, அதே மாரி நம்மளோட வேல்யூ நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்ல வேல்யூபிளான விஷயமா இருக்கலாம். டைம், மணி, எனர்ஜின்னு சொல்லப்பட்ட இந்த 3 விஷயத்த வந்து எவ்வளோ தூரம் வேல்யூபிளா வச்சுட்டு இருக்கோம், எவ்வளோ தூரம் வேல்யூபிளா பார்க்குறோம். அதையும் தாண்டி சுத்தி இருக்கிற பீப்பிள் கிட்ட நம்ம எவ்வளோ தூரம் வேல்யூ சம்பாரிச்சு வச்சுக்கிறோம், ரெஸ்பெக்ட்டா இருக்கிறது மூலியமா அப்படின்னு சொல்லப்படுறத பேஸ் பண்ணி மட்டும் தான், நாம இங்க ஹை வேல்யூ மென்னா, ஹை வேல்யூ உமனா மாறுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கிரைட்டீரியாவே இருந்துட்டு இருக்கு. இதுல வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனால, சிக்மா பீப்பிள் குடுக்குற பிரைஸ் என்னைக்குமே அதிகமா தான் இருக்கும். அவங்களுடைய செல்ஃப் குரோத்துக்காக சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.